இந்த பதிவில் வட்டி எப்படி அளவெடுத்து கட் பண்ணுறது, அதை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பீப்பெட்டி கொக்கி பெட்டி வைக்கிற இடத்துல எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிடுவோம். இதனோட அளவு வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இது 4.5 இருக்குது. இப்போ இந்த இடத்துல தையலுக்கு எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 5 இன்ச்சு வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா இதெல்லாம் நம்மளுக்கு தச்சு வரையில் கிட்டத்தட்ட 8 இன்ச்சு வரும். அப்படி நம்ம வர்றப்ப நம்மளுக்கு 5 ஊக்கு வைக்கிறதுக்கு அது சரியாக இருக்கும். அதை விட கூட வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஊக்கு வந்து வைக்கிறது வந்து 6 ஊக்கு அப்படி வைக்கிறாப்புல வந்துடும். அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இந்த பகுதியோட நீளத்தை வந்து கூட்டிக்கோங்க. நம்மளுக்கு தேவை இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த நீளத்தை கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதை நீங்கள் இங்கே பார்த்துக்கோங்க. இப்போ இதில் 5 இன்ச்சு நம்ம தையலுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து 5 தான் வைக்கிறேன். இந்த பகுதி வந்து இப்படி ஒன்று போல் இருக்கட்டும். இந்த சைடு ஜாயிண்டில் உள்ளது ஒன்று போல் இருக்கட்டும். முன்னாடி உள்ள பகுதியும் இந்த இருக்குது. இப்படி நல்லா இதனோட கோட்டை கனெக்ட் பண்ணி இப்படி நீட்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த இருக்கா 4.25 இன்ச்சு இருக்குது. இந்த இடம் 4.25 இருக்குது. இப்போ நம்ம 4.25 நம்ம எடுத்திருக்கோம். இதெல்லாம் நம்ம வச்சு எப்படி நம்ம வந்து பட்டி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கீழே வந்து நம்ம ஒன்று போல் வச்சு எடுத்துக்கிடுவோம். எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் தையலுக்கு வந்து 1/4 இன்ச்சு வேணும்னா 1/4 இன்ச்சு விட்டுக்கோங்க, 1/2 இன்ச்சு வேணும்னா 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க. அதை நீங்கள் எவ்வளோ விடுறீங்களோ அதை கனெக்ட் பண்ணி தச்சுருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. இதனோட நீளம் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். பத்தரை இருக்குது. இந்த பத்தரையை நம்ம வச்சுக்கலாம். பத்தரை வச்சு நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். இந்த கோடு இருக்கட்டும். மொத்தத்துக்கே நான் 5 இன்ச்சு வைக்கிறேன். அதே போல் இந்த பகுதியில் ஒரு கோடு போட்டுக்கலாம். நம்மளுக்கு வந்து 4.25 வந்து நம்ம எடுத்தது. நான் வந்து மேலே உள்ள கீழே உள்ள தையலுக்கு நான் கோடு போட்டிருக்கேன். மேலே உள்ள தையலுக்கு கனெக்ட் பண்ணி நான் வச்சுருவேன். இப்போ 4.25 வச்சுட்டு இந்த இடத்துல 4.25 வச்சுட்டு இந்த தையலுக்கு கனெக்ட் பண்ணி இந்த போட்டிருக்கேன். இதுதான் 4.25. இது தையலுக்காக நான் இந்த போட்டிருக்கேன். இந்த கோடு போட்டிருக்கேன் பாருங்கள். இதுதான் நான் தையலுக்காக போட்ட கோடு. ஒரு 4 இன்ச்சு இருக்கிறாப்புல வச்சுட்டு இப்போ ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதை எல்லாமே ஒரு ஜாயிண்டாக நீங்கள் போட்டுக்கோங்க. எப்பயுமே நான் ஒரு 1/4 இன்ச்சு அதிகமாக வச்சு கட் பண்ணுங்க மேலே, அதை தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம மெயின் கிளாத் கட் பண்ணிக்கலாம். மெயின் கிளாத் வந்து நம்ம வந்து ஜாயிண்ட் போட்டு கட் பண்ணுறாப்புல இருக்குது. நான் எடுத்து வச்சுட்டு காமிக்கிறேன். இந்த இடம் நான் ஜாயிண்ட் போட்டிருக்கேன். அதே போல் இன்னொரு பட்டிக்கு வந்து பார்டரில் வந்து ஸ்லீவை வந்து ஒட்டு இல்லாமல் கட் பண்ணிவிட்டு அந்த மிச்ச துணி இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த ஜாயிண்ட்டை போட்டிருக்கேன். இப்போ வந்து இதே மாதிரி உங்களுக்கு துணி இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி ஒரு 40 இன்ச்சில் தைக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா கை வந்து 10 இன்ச்சு இப்போ எல்லாருமே கேட்குறாங்க. இப்போ 10 இன்ச்சு கேட்குறப்ப 2 ஸ்லீவும் 10 இன்ச்சு எடுக்கிறப்ப பேக் தட்டு மட்டும் எடுத்துட்டு ஃப்ரண்ட்டுக்கு வந்து துணி காணாது. அந்த கப் சைஸ்க்கு மட்டும் நீங்கள் வேறு துணி எடுத்து ஜாயிண்ட் கொடுத்து தைக்கிறாப்புல இருக்கும். மெயின் கிளாத்தில் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 பக்கமும் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இதை வந்து ஒரே பக்கமாக நம்ம கட் பண்ணிடக்கூடாது. ஒரே பக்கமாக கட் பண்ணிட்டோம்னா இந்த ஜாயிண்ட் போட்ட பகுதியை தான் நம்ம பிரித்து தைக்கிறாப்புல இருக்கும். இதை இந்த பக்கமும் இந்த 2 இதுவும் ஒன்று போல் இருக்கிற மாதிரி நம்ம கரெக்டாக வச்சு நம்ம கொடுக்கணும். இப்போ இதை வந்து நம்ம எப்படி தைக்கிறது, இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம சைஸ் பண்ணிக்கிடுவோம். பண்ணிட்டு இதை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது நல்ல பக்கம். அதில் வந்து இதோட நல்ல பக்கத்தை இப்படி வைக்கணும்.
இப்படி வைக்கையில இந்த இடத்துல ஒரு சின்ன முக்கோணம் கணக்கா இருக்கும், அது இருக்கட்டும். அதே மாதிரி இந்த பகுதியில இதை வைக்கணும். இதை ரெண்டையும் இப்படி ஒண்ணு போல பிடிக்கணும். பிடிச்சு நம்ம மிஷின்ல முதல்ல வச்சுக்கிடணும். வச்சுட்டு ஒரு தையல் இப்ப நம்ம போட்டு இதை இப்படி ஊசியை உள்ள குத்தி நிப்பாட்டிக்கிடணும். நிப்பாட்டிட்டு ப்ரெஷர் ஃபுட்டை மேலே தூக்கி இதை இப்படி நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிடணும். வச்சுட்டு நான் இப்ப தைக்கிறேன் பாருங்க, மெயின் கிளாத்து லைனிங் கிளாத்து இது மேலே வச்சு மெதுவா தைக்கணும். தைக்கையில இந்த இதை வந்து மேல இப்படி தூக்கி விட்டுறோம். அதை சேர்த்து பிடிச்சு தைக்க வேண்டாம். இந்த தச்சிருக்கேன் பாருங்க. இதுல இன்னொரு தையல் நம்ம போடணும். இந்த ரெண்டு தையல் போட்ட பிறகு இது வந்து இது போல இருக்கும். இது போலதான் நீங்க வந்து வளைச்சி நல்லா அழகா கட் பண்ணணும். வந்து இத இப்படியே சுருட்டிக்கோங்க. இப்படி ஒண்ணு போல சுருட்டிட்டு இந்த சுருட்டின பாகம் உள்ள இருக்கட்டும். இந்த லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் நம்ம வந்து அளவு ஒண்ணு போல வச்சுதானே நம்ம கட் பண்ணி இருக்கோம். நான் ஒரு கோடு போட்டிருக்கேன் பாத்தீங்களா, அது மேலேயே ஒரு தையல் போடணும். இப்ப இது போல வரும். பின்னாடி வந்து இந்த மாதிரி வரும். இந்த இருக்கு பாருங்க, இது போல வரும். தச்சா நமக்கு ஓவர்லாக் தேவையில்லை. இப்ப இந்த அதிகப்படியா இருக்கிற துணியை வந்து நம்ம கட் பண்ணிட்டு இந்த இருக்குல்ல, இதை வந்து இப்படி இப்படி வச்சு இந்த இடத்துல ஒரு தையல் போட்டா போதும். நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பட்டி வந்து ரெண்டு பக்கமும் தச்சாச்சு. இந்த பக்கமும் தச்சாச்சு இருக்கா. இந்த பக்கம் சேம் கலர் கொடுத்து தச்சிருக்கோம். இந்த இருக்கு நம்ம ஜாயிண்ட் கொடுத்ததும் இந்த இருக்கு. இப்ப தச்சு முடிச்ச பிறகு இந்த இருக்கு பாத்தீங்களா, ஸ்லீவும் ஆம்போலும் ஜாயின் பண்ற இந்த பகுதி இருக்கா, இந்த இடத்துல இதை வைக்கிறோம். இதை வச்சு இந்த உயரத்தை பாருங்க, இப்படி கரெக்டா இருக்கணும். இந்த உயரம் வந்து இப்படி கரெக்டா இருக்கணும். இப்படி வச்சுட்டு இது இருக்கட்டும். இதை வந்து இப்படி கரெக்டா வச்சு இந்த சைடு எல்லாமே இது போல நம்ம வச்சு பார்க்கணும். நான் போட்ட 15 அளவு கோடு எல்லாமே கரெக்டா இருக்கா? இந்த இருக்கா, நான் போட்டேன்ல 15 இன்ச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கோடு போட்டேன்ல, அது கரெக்டா இருக்கா?
இது போலதான் நீங்க தைக்கணும். இது போலதான் நீங்க இப்படியே தச்சு இப்படி வரையில இப்படி நீட்டா வர்ற மாதிரி தைக்கணும். இந்த இடத்துல 3 தையல் வரும்.